அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 518 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் அப்படின்ட்டு இன்றைக்கி 518வது குறளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறள் பார்க்கலாம் வாங்க. வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். வினைக்கு அப்படின்னா செயலுக்கு, உரிமை அப்படின்னா உரிய தன்மை, நாடிய அப்படின்னா ஆராய்ந்த, பின்றை அப்படின்னா பின், அவனை அப்படின்னா அவனை, அதற்கு அப்படின்னா அதனுக்கு, உரியனாக அப்படின்னா உடமையானவனாக, உரியவனாகன்னா என்ன, உடமையானவனாக, செயல் அப்படின்னா செய்க. இதனுடைய விளக்கம் பாருங்க. ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி உயர்த்த வேண்டும். செய்ய தகுந்ததா என்று அறிந்த பின்பே அதற்கு உரியவரை செய்ய தூண்ட வேண்டும். ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை நம்ம ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செயலை அவன் சரியாக செய்வானா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும், அதனை சோதனை பண்ணணும், அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு செயலை ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து அவன் அந்த வேலையை செய்வானா, அவள் அந்த காரியத்தை செய்வாளா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த வேலையை அவங்க கையில் கொடுக்கணும். நீ வேலையை கொடுத்துட்டு அப்புறமா அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய அந்த செயல் தோல்வியை தழுவி விடும். நீங்கள் வெற்றி பெறணுன்னா ஒரு செயலை ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த வேலையை சரியாக செய்வாங்களா மாட்டாங்களா என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு அவங்க அந்த வேலையை செய்வாங்க, அது சரியாக முடிப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த செயலை அவங்க கையில் கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.